Exercise 5.1ல நம்ம 8th sum பார்க்கிறோம். In the given figure, identify any two pairs of adjacent angle. So first என்னது adjacent anglesனா என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it should have a common vertex. ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற பாயிண்ட் வந்து சேமா இருக்கணும் சரியா? இந்த பாயிண்ட் அதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுற பாயிண்ட் சேமா இருக்கணும். அதுக்கப்புறம் it should have a common arm. Clear. So these are the points for adjacent angles. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாட் ஆர் த டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்க PQU PQUவும் RQUவும் அட்ஜசன்ட் ஆங்கிள். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா Qன்றது என்னது காமன் வெர்டெக்ஸ், Qன்றது என்னது காமன் வெர்டெக்ஸ், QUன்றது என்னது காமன் ஆர்ம். அப்போ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இதெல்லாம் ஆங்கிள் PQU அண்ட் ஆங்கிள் RQU சரியா? சோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, டூ பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு எழுதிட்டோம், இன்னொன்னு நம்ம என்ன எழுதலாம், மேல இருக்கிறது ஏதாவது பார்க்கலாமா, இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கிறது பார்க்கலாம், இந்த லைன்ல இருக்கிறது பார்க்கலாம் சரியா? பாத்தீங்கன்னா ஆங்கிள் PQU, இதுலயும் பாத்தீங்கன்னா ஆங்கிள் PQUவும் அண்ட் ஆங்கிள் TQP, ஆங்கிள் TQP. சோ இது ரெண்டும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தே ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள். இதுல பாத்தீங்கன்னா என்னது காமன் வெர்டெக்ஸ் Q, இதுல பாத்தீங்கன்னா காமன் ஆர்ம் எது பாத்தீங்கன்னா PQ இஸ் a காமன் ஆர்ம். பாருங்க இங்கேயும் PQ இருக்கு, இங்கேயும் PQ இருக்கு. PQ இஸ் a காமன் ஆர்ம். இந்த இடத்துல QU இஸ் a காமன் ஆர்ம். QU இருக்கு, இங்கேயும் QU இருக்கு. Q இஸ் a காமன் ஆர்ம். Q தான் என்னது காமன் வெர்டெக்ஸ். கிளியரா? நம்ம இதுல முக்கியமா என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் நடுவுல வரணும். இப்போ TQP தான் எழுதணும். ஆங்கிள் எழுதும் போது என்ன எழுதணும், TQP தான் எழுதணும். எப்படி எழுதக்கூடாது, QPT எழுதக்கூடாது, QPT. இங்க பாருங்க Pன்ற இடத்துல ஏதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல. ரெண்டு ஆர்மும் சேர்ற இடத்துல தான் என்னவா இருக்கும், ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். சோ அதுதான் எங்க வரணும், நடுவுல வரணும். கிளியர்? அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னா என்ன இருக்கணும், தே ஆர் நான் அட்ஜசன்ட் ஆங்கிள். பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாது. non-adjacent angles and there should be vertically opposite. அதாவது they are formed by two intersecting lines. They are formed by two intersecting lines. So இப்போ இதுல நம்ம ரெண்டு லைன் எடுத்துக்கலாம். பாருங்க நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்க, PRும் TUவும் எடுத்துக்கிறேன். PR TU ரெண்டு intersecting லைன். ஓகே, அப்ப பாருங்க இந்த ஆங்கிள் என்னது PQU. So angle PQU. பாருங்க இது P, இது Q, இது R, அப்புறம் இது வந்து TQU. அப்போ PQUவும் TQRும் vertically opposite. angle TQRும் vertically opposite. இந்த ஆங்கிள் அப்புறம் குட்டியா போட்டக்கூடாது சரியா? இந்த ஆங்கிளும் vertically opposite. கிளியர்? PQUவும் இந்த ஆங்கிள் PQUவும் TQRும் vertically opposite. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் vertically opposite. அப்போ அங்க என்ன வருதுன்னு பாருங்க, ஆங்கிள் TQP. எது TQP? இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிளும் அப்புறம் என்னது இந்த ஆங்கிள் TQPயும் ஆங்கிள் RQU. RQU என்னது vertically opposite ஆங்கிள். அதே மாதிரி இது என்னது TQRும் PQUவும் TQRும் PQUவும் என்னது vertically opposite angle. கிளியரா?